நோ வே பாரு, முடியாது. என்ன ஆச்சு உனக்கு? நீ லூசு மாதிரி வளரத முதல்ல நிறுத்து, சரியா? இல்ல கௌதம், எனக்கு ஏதோ நம்ம தப்பு பண்ற மாதிரி தோணுது, அதான் வேணான்னு சொல்றேன். இந்த ஏஜ்ல லெவலா சதுரனா, பட் ஃபியூச்சரை யோசிச்சு பாரு, நம்ம லைஃபே வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரு. நோ கௌதம், வேணாம், போதும், நம்ம பிரிஞ்சிடலாம். நீங்க யாரோ நான் யாரோ, இனி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க லைஃபை பார்த்துக்கோங்க. பாய். பாரு நில்லு பாரு. பாரு சொன்னா கேளு பாரு, ப்ளீஸ் பாரு. கௌதம், கௌதம், கேள்விப்பட்ட மச்சான். அதுக்குள்ளயாடா? ஹாஸ்டல் ஃபுல்லா உன தான் மச்சான் பேச்சு. ஏன்டா, ஊர்ல எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது, அதை விட்டு இதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா? டைம் பாஸ் ஆக வேணாமாடா? டைம் பாஸ்க்கு என் வாழ்க்கை தானே கிடைச்சிச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேரும் இப்படி இருந்தீங்களேடா. அதான் மச்சான் எனக்கும் தெரியல, அப்படியே பைத்தி முடிக்கிற மாதிரி இருக்குடா. நெஞ்சு அப்படியே கிழிச்சிக்கலாமான் இருக்கு. மச்சி, உனக்கு வாழ்க்கையில தத்துவமே தெரியல. லைஃப்ங்கிற சினிமால இன்டர்வல் ஒரு தடவை தான் வரும், ஆனா லவ்ங்கிற நாடகத்துல இன்டர்வல் அடிக்கடி வரும். இத புரிஞ்சா ஞானி, புரியாட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் மச்சான், அவள் நான் எப்படி லவ் பண்ண தெரியுமா? ஆடா விடு மச்சி, அரியருக்க ஸ்டூடெண்ட்டும் லவ் ஃபெயிலியர் ஆகாத பையனும் ஒண்ணுடா. அது எப்படின்னா, ஃபுல்லா சரக்கடிச்சும் போதே ஏறாத மாதிரி. லைஃப்ல ஒரு கிக்கே இருக்காதடா. அதெல்லாம் சரிதான் மச்சான், அவளுக்காக 1000 கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன்டா. அப்படி பார்த்தா இன்ஜினியரிங் படிக்கவும் வந்துருக்கக்கூடாது. அவனுக்கு லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு, இன்னமும் 1000க்குலாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. விடு மச்சான், த்ரிஷா போனா திவ்யா. அப்புறம் மச்சான், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சூசைட் கேஸ் எல்லாம் பண்ணிக்காத, அது நமக்கு அசிங்கம். சரி, எனக்கு காலம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பாய். ஹலோ. நான் பாரு பேசுறேன். சொல்லு பாரு. பேசிட்டியா? பேசிட்டேன். அவன் சூசைட்லாம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டான். நானும் நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். இனிமே நீ தான் எனக்கு எல்லாமே. அஸ்வின், ஐ லவ் யூ. லவ் யூ டூ. இறகை போலே அலைகிறேனே உந்தன் பேச்சை கேட்கையிலே, குழந்தை போலே தவழ்கிறேனே உந்தன் பார்வை தீண்டையிலே, தொலையாமல் தொலைந்தேனே உன் கைகள் என்னை தொட்டதும், கரையாமல் கருந்தேனே உன் மூச்சு காற்றுப்பட்டதும், அநியாய காதல் வந்தது, அடங்காத ஆசை தந்தது, எனக்குள்ளே ஏதோ மின்னல் போலே தொட்டு சென்றதே. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திக்காகும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். அஸ்வின், நீ தான் எனக்கு எல்லாமே. போதும் அஸ்வின், முடிச்சுக்கலாம். ஸ்டாப். இவனா இப்படி ஏமாத்திட்டா. இவனோட ஒரு ஃப்ரெண்ட் வேற மிஸ் பண்ணிட்டேன்.
இந்த லவ் நம்ம கூடாது, ஃபிகரி நம்ம கூடாது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா எதிர்கொள்ள. மச்சான் டேய் மச்சான். என்னடா? அம்மாவனை பத்தி உனக்கு கேள்விப்பட்டேன், உண்மையா? அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா? ஆமாடா மச்சான். ஹாஸ்டல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்களே. ஆமாடா, நினைச்சேன் திருந்தே மாட்டானுங்களே. டேய் மச்சான், உனக்கு லைஃபோட தத்துவமே தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கைங்கிற ஒரு சினிமாவில் சைக்கிளா நடிச்சிருக்காளா? உனக்கு ஆப்பாவனால அறாத்து குறைய மாட்டேங்குது. சொல்றே கேள்றா, லைஃப்ங்கிற ஒரு சினிமாவில் இவங்க அவ்வளோ கொஞ்ச நேரம் கூட உருப்படியா விட மாட்டாங்க. மச்சான் 1 செகண்ட்ரா. டேய் கணேஷ், அந்த மொபைல் எடுத்துட்டா. மச்சான் பர்சனல்ரா. உன் பர்சனல் எங்களுக்கு தெரியும். டேய் மச்சான் ப்ளீஸ்ரா, பர்சனல்ரா. குர்ரானா. டேய் டேய். ஹலோ. நான் பாரு பேச. தெரியுது. நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். உனக்கு சொல்லி யாரு தரணுமா? இனிமே நீதான் எனக்கு எல்லாமே. டைலாக மாத்தடி. அவ்வளவுதானா கணேஷ்? வைங்க வா. ஹலோ குட்டிமா, ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ. 2 இல்லடி 3. போன வைடி